ஸோ அதான் ஜாயின் பட்டன் அழுத்துனா என்ன ஆகும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஒரு கான்செப்ட் சிவா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாட்காஸ்ட் பேர் இப்போதான் ரீசெண்டா வச்சோம். பாட்காஸ்ட் கேட்ட நபர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கான்செப்ட் பத்தி. பேசிக்கா சிவாவோட ஃப்ரெண்ட்ஸா நாங்க வந்து இந்த சேனல்ல இருக்கிற கம்யூனிட்டி, ஒரு டெக் எந்தூசியாஸ்ட் கம்யூனிட்டி, அப்புறம் ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்ட் கம்யூனிட்டி, இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி கிட்ட ஸ்பெசிஃபிக்கா சிவாவோட ஃப்ரெண்ட்ஸா நாங்க உங்ககிட்ட வந்து பேசணும். ஆனா எங்ககிட்ட ஓன் சேனல் ஏன் நீங்க வச்சுக்கல, ஏன் நீங்க இந்த சேனல்லாம் வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சேனல் வச்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நாங்க வச்சிருப்போமே. ஆல்ரெடி நான் ஒரு எபிசோட்ல பேசியிருப்பேன், ஒரு தனித்துவம் தேவை ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா சிவா? ஒரு ஒரு யுனிக்னஸ், ஒரு யுனிக் ஃபேக்டர் தேவை. அந்த யுனிக் ஃபேக்டர் இல்ல அப்படின்னா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு மாதிரி 2 இயர்ஸ்லயே முடிஞ்சு போயிடும், அப்படி இல்லாட்டி 3 இயர்ஸ்லயே முடிஞ்சு போயிடும். ஒரு லாங் டேர்ம் விஷனே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் விஷன் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து யூடியூப் சேனல் இருக்கணும் அப்படின்னு நான் நம்பினதுனாலதான் சிவாவை நான் சேனல் ஆரம்பிக்க சொன்னதே. ஸோ நான் தான் சிவாவை சேனல் ஆரம்பிச்சு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அப்புறம் வேற எங்க நான் கண்டென்ட் போட போறேன், அந்த மாதிரி தான். ஸோ இதுதான் பேசிக்கலி சிவா அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கான்செப்ட். யாரால வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கூட கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பட் இது எல்லாமே இந்த ஜாயின் பட்டனுக்குள்ளதான் போகும். அதாவது எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் ஃபார் ஒரு ஸ்மால் கம்யூனிட்டி. ரொம்ப பெரிய கம்யூனிட்டி அப்படின்லாம் நாங்க வந்து எதிர்பார்ப்போட அப்படிலாம் இல்லை. 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது வந்து மெஜாரிட்டி வந்து ஒரு அப்ளாஸ் மாதிரி தான். 30,000 பேர் கை தட்டி இருக்காங்க இந்த கண்டென்ட்டை பார்த்து அப்படின்னு. பட் இந்த டெடிகேட்டடா ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப நாளாவே நாங்க திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் ஃபோனரினா டைம்ல இருந்தே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஒரு கம்யூனிட்டி எப்படி நம்ம வந்து டெக்னாலஜி, ஃபிட்னஸ், நமக்கு பிடிச்ச இந்த இன்ட்ரெஸ்ட், ஏன் பியாண்ட் டெக்னாலஜி அண்ட் ஃபிட்னஸ் வந்து நம்ம எதை பத்தி வேணா பேசலாமே. ரீசெண்டா அந்த ஆப்கானிஸ்தான் பத்தி ஒரு எபிசோட் பேசியிருந்தோம். சின்ஸ் நம்ம யூபிஎஸ்சி சம்பந்தமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமும் படிச்சிருக்கோம், ஜியாகிரபி, ஹிஸ்டரி, வெதர், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் பத்தி எல்லாமும் பேசலாம் அப்படின்றதுதான். ஸோ இது ஒரு டெடிகேட்டட் கம்யூனிட்டிக்கு போய் சேர்றதுதான் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் நான் வந்து சிவா கிட்ட சொன்னேன். இந்த டெடிகேட்டட் கம்யூனிட்டி, டெடிகேட்டட் ஃபேன்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலான கண்டென்ட், எஜுகேஷனலா இருக்கும், மோட்டிவேஷனலா இருக்கும், இன்ஸ்பிரேஷனலா இருக்கும், புதுசா பீப்புளை மீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர் ஜேசின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் கூட இன்னும் நிறைய கண்டென்ட் வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஹெல்த் எந்தூசியாஸ்ட்லாம் சித்தர் வழியில எப்படி நம்ம ஊர்ல வந்து ஹெல்த் எல்லாம் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத பத்தி ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னா அது யூடியூப்ல நார்மலா போட்டா அந்த அல்காரிதம்ல அப்படியே மறைஞ்சு போயிடுது. இந்த அல்காரிதம்ல வந்து எது ட்ரெண்டிங்கான கண்டென்ட்டோ அதை தான் முன்னாடி கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஏன்னா அது ஃப்ரீ கண்டென்ட் இல்லையா, அதுல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு தான் காசு பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு மாதிரி காணாம போயிடுது. பட் டெடிகேட்டடா ஒரு கம்யூனிட்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பக்காவான ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் கண்டென்ட்னா ஒர்க் அவுட் கண்டென்ட், ஹெல்த் ரிலேட்டட் ஃபுட் கண்டென்ட், டெக்னாலஜி ரிலேட்டட் ஹிஸ்டரி கண்டென்ட், இப்படி இந்த ரெட்ரோ டிவைசஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க, அதுக்கு பின்னாடி ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் பார்க்கணும்னு விருப்பம் இல்லை, ஒரு டெடிகேட்டட் கம்யூனிட்டிக்கு தான் விருப்பம் இருக்கு. ஸோ இந்த டெடிகேட்டட் கம்யூனிட்டிக்காக ஒரு ஆப்ஷன் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜாயின் பட்டன். அது வந்து கூடிய சீக்கிரம் ஓபன் பண்ணப்படும். அது ஓபன் பண்ண உடனே அதுல வந்து நீங்க எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்லாம் செக் அவுட் பண்ணலாம். மெயினா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் என்ன வரும்னா, நானும் சிவாவும் விக்கியும் பண்ற பாட்காஸ்டோட வீடியோ வெர்ஷன் 1 வீக் earlier எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டா வரும். 1 வீக் லேட்டர் அதோட ஆடியோ வெர்ஷன் பாட்காஸ்ட்ல வரும். இது ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட். இதை தவிர சிவா கூட நீங்க பாத்திருப்பீங்க, அஸ்வத் அப்படின்ற நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஃபுட் கண்டென்ட்லாம் பண்ணியிருப்பாரு. அப்புறம் விக்கியோட சேர்ந்து சிவா வந்து சென்னையில இருக்கும் போது விளாக் எல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஷோரூம்ல போயிட்டு ஏதாவது பார்க்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சிவா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். பாட்காஸ்ட் பேரும் அதான், ஜாயின் பட்டனுக்கும் அதான் பேரு, சிவா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிவா கூட யாரெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டென்ட் பண்றாங்களோ அந்த கண்டென்ட் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா அந்த ஜாயின் பட்டன்ல நீங்க பார்க்க முடியும். மெயினா எப்படியாவது சிவாவை வந்து ஒரு ஃபுல் டைம் யூடியூபர் ஆக்கணும்ன்ற ஒரு கொலை வெறியில தான் இறங்கியிருக்கோம் நாங்க. இதுதான் உண்மை, என்னோட வெறி இது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ஜாயின் பட்டன். எப்படியாவது அது வந்து சிவாவை மட்டும் என்ரிச் பண்ணாம ஒரு கம்யூனிட்டியே என்ரிச் பண்ணிச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு பிள்ளையார் சுழியா
ஜாயின் பட்டனை வந்து ஓபன் பண்றோம். அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுல இருக்கிற கண்டென்ட் எல்லாமும் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுல இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ல இருந்து கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து நாங்க வந்து சேனல்லையும் போடுவோம். ஸோ அதெல்லாமும் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஒர்த்தா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. ஒர்த்தான கண்டென்ட் சிவா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பட்டன் மறக்காதீங்க. அதுதான் இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட். சிவா, உன்னோட தாட்ஸ்? அதான்டா, நீ தான் தெளிவா சொல்லிட்டியே. நம்ம தாட் என்னன்னா, நம்ம பசங்களே ஒரு சிலர் சொன்னதுதான், இஃப் யூ ஆர் குட் அட் சம்திங் டோன்ட் டு இட் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லி கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க தொடர்ந்து. சரியா? அது வந்து பேட்மேன்ல ஒரு வெயிட் டைலாக். சரியா? சோ தப்பு இல்ல, கரெக்ட் தான். அதே சமயம் நம்ம யோசிச்சது அந்த ஆங்கிள் இல்ல. என்ன ஆகுதுன்னா, இங்க எல்லாரும் எந்த மாதிரியான வியூவர்ஸ் அதிகமா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, ஜாலியா பார்க்கணும். எதை பார்த்தாலும் ஜாலியா பார்க்கணும், ஷார்ட்டா பார்க்கணும், வாட் எவர் இட் மேபி. எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் எனக்கு பிடிக்கும், நான் பார்ப்பேன். இப்படிதான் இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இதுக்கு மத்தியில தான் இப்ப பரத் சொன்ன மாதிரி ஃபிட்னஸ் கண்டென்ட்டும் நம்ம போடுறோமா. இப்ப ஃபிட்னஸ் கண்டென்ட் போடும்போது என்ன ஆயிடுதுன்னா, அதை வந்து பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து வெறும் கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுன்னா, உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும். நமக்கே வந்து என்ன ஆயிடும்னா, இப்போ ஒருத்தர் வந்து அதுக்காக கண்டென்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் போயிடுமா போகாதா? ஃபேக்ட் தானே அது. அவங்க பாப்பாங்க, வந்து நம்ம சேனல்ல பாப்பாங்க. கார்த்திக் ப்ரோ தான் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ்ஃபிட்ல ட்ரைனரா இருக்காப்ல. இப்போ கிராஸ்ஃபிட் ரிலேட்டடான டவுட்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம சேனல் வந்து அப்படியே ஷேர் பண்ணா எல்லாருக்கும் நல்லா மோட்டிவேட்டிங்கா இருக்குமே கொஞ்சம். ஏன்னா பொழுதுனைக்கும் நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்றோம், வெளில போங்க, ரன்னிங் போங்க, சைக்கிளிங் போங்க, வாக்கிங் போங்க. பட் இதை தாண்டி ஆக்சுவலா பாடி எந்த அளவுக்கு பிளெக்சிபிளாகவும் நம்ம கோர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்கலாம் அப்படின்னு மாதிரியான டாபிக்கை கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணும். அதுக்குதான் வந்து கார்த்திக் ப்ரோ வச்சு பேச வச்சது. அதுக்கு தான் கார்த்திக் ப்ரோட்டே இப்போ பிராங்கா சொல்லிட்டேன், நீங்க வந்து நிறைய நல்ல விஷயம் உங்ககிட்ட இருக்கு, நீங்க அதை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கலாம்னா, பேசாம நீங்க ஷார்ட்ஸ் கண்டென்ட்டே கொடுங்க. கார்த்தினா யாருன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, யாரா இவரும் ஒருத்தர் சும்மா ஏதோ ஒர்க் அவுட் பத்தி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா பேசுறது ஈஸி, என்னைக்குமே செஞ்சு காட்டுறதுதான் கஷ்டம். அதனால நீங்க முதல்ல செஞ்சு காட்டிருக்கீங்கதான் இப்போ ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சம். இப்போ இன்னும் மசில் அப் ஷார்ட் வரும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சீரியஸாவே நான் என்ன வந்து நான் ஃபிட்னஸ் ஸ்கேல்ல எந்த அளவுக்கு ரேட் பண்ணுவேன்னு பார்த்தா, கார்த்தி கூட ஈக்குவேட் பண்ணி ரேட் பண்ணணும்னா 50% மேல ரேட்டிங் போடவே முடியாது. கார்த்தி 100 மார்க், ஜஸ்ட் பாஸ் 50 மார்க் வாங்குறதே கஷ்டம். ஆமா, கரெக்ட். சோ இந்த மாதிரி இப்போ கார்த்தி ப்ரோவோட கண்டென்ட், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து ஒரு டெடிகேட்டட் கம்யூனிட்டிக்கு ரீச் ஆச்சுன்னா பெட்டர்ன்றது தான் நானும் ஃபீல் பண்றேன். ஏன்னா இந்த அல்காரிதம்ல வந்து யூடியூப் என்ன ஃபீல் பண்றான் அப்படின்றத வந்து நம்ம கணிக்க முடியாது. எப்ப எந்த கண்டென்ட் எங்க போகுதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. திடீர்னு ஒரு கண்டென்ட் திடீர்னு வைரல் ஆகுது, திடீர்னு ஆக மாட்டேங்குது. இப்போ நமக்கும் அதுக்கும் வந்து ஒரு பெரிய டிஸ்கனெக்டா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸால எந்த கண்டென்ட் அவங்களுக்கு வருதுன்னு பார்த்தா டெக் ரிலேட்டட் கண்டென்ட் ஃபர்ஸ்ட் வருது. ஏன்னா யூடியூப் அல்காரிதம் தான் சஜஸ்ட் பண்ணுது. 70% of the views of all channels come from YouTube suggesting videos to people. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல இருக்கும் போது நம்ம இந்த டெடிகேட்டட் கம்யூனிட்டி எப்படி சர்வ் பண்றது இல்லையா? ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் ஃபோன் அரீனா டைம்ல கூட பார்த்தேன். ரெட்ரோ அரீனா அப்படின்ற நம்ம ஷோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு பார்த்தாங்க, 3வது எபிசோட் 4வது எபிசோட்லாம் அப்படியே வியூஸ் கம்மி ஆயிடுச்சு. ஏன் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ ரெலவெண்டா இருக்கிற போனை பத்தி நம்ம பேச மாட்டேங்கிறோம், இப்போ ரெலவெண்டா இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாம் ஹிட் ஆக மாட்டேங்குது. அதனால யூடியூப் அதை சர்ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறான் அல்காரிதம்ல, அதனால வர மாட்டேங்குது. ஆனா அந்த ரெட்ரோ அரீனாக்குன்னு ஒரு டெடிகேட்டட் கம்யூனிட்டி இருந்தது. அது ஒரு 1000 பேர் தான் பார்த்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்காக பண்ண முடியல பாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து ஜாயின் பட்டன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெடிகேட்டட் கம்யூனிட்டி யார் வந்து சிவாவை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யார் வந்து சிவாவோட ஃப்ரெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணலாம். எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் பாருங்க. எப்பயும் போல வர கண்டென்ட் எதுவும் நிக்க போறது இல்லை. எப்பயும் போல வர கண்டென்ட் நீங்க டெய்லி லைவ்ல பாக்குற சிவாவும் சரி, சாட்டர்டே நைட் பஜாரும் சரி, இல்லாட்டி சண்டே என்னோட லைவோ சரி, எதுவுமே நிக்க போறது இல்லை. இதை தவிர எக்ஸ்ட்ரா நாங்க உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா கண்டென்ட் பண்ண போறோம். ஏன்னா எங்களுக்கு கண்டென்ட் பண்றது தான் பிடிக்கும், எங்களோட வேலை அதுதான். இன்ஃபேக்ட் மோர் அண்ட் மோர் கண்டென்ட் வந்து நாங்க நிறைய ஐடியாஸ் எல்லாம் வச்சிருந்ததெல்லாம் இனிமேல் தான் எங்களால பண்ணவே முடியும். அவ்வளோ ஐடியாஸ் இருக்கு எங்க கிட்ட. பட் பண்றதுக்கு மோட்டிவேஷன் வேணும், இன்ஸ்பிரேஷன் வேணும், எஜுகேஷன் வேணும். ஸோ இதே தான் வந்து ஜாயின் பட்டன்லயும் கிடைக்க போகுது எல்லாருக்குமே. அஃப்கோர்ஸ் அதுல ஃபன்னும் இருக்க போகுது. ஏன்னா பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா டெய்லி வீடியோவா வரப்போகுது. அதை தவிர என்னென்னவோ ட்ரெண்டிங் கண்டென்ட்லாம் இருக்குது, எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நாங்க ஏதாவது புதுசா தான் நாங்க வீடியோ எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணோம்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட் குரூப் என்ன ட்ரை பண்ணா நல்லா இருக்கும், பிராங்க் வீடியோ பண்ணா நல்லா இருக்குமா,
இல்லாட்டி வேற ஏதாவது பிராங்குக்கு பஞ்சமாடா, யூடியூப்னு ஒண்ணு ஓபன் பண்ணாலே பிராங்க் மட்டும் தான் இருக்கு இப்பலாம். இல்ல ஆனா எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். ஓகே, ட்ரெண்டிங்காக இல்ல, எக்ஸ்க்ளூசிவா அட்வர்டைசிங் காசு பண்றதுக்காக இல்ல. கரெக்ட் உண்மைதான், அக்செப்டட். ஓகே, சோ இப்போ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இந்த மாதிரி ஓத்தான, அதாவது எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்ல முடியாத ஒரு சில கண்டென்ட்ஸ்ல கூட அங்க போட முடியும். எப்படின்னா இப்ப ஃபிட்னஸ் கண்டென்ட் பாருங்களேன், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் சேனல் ஆரம்பிச்சதே எதுக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன, அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லி ஷேர் பண்ணணும் தான் ஆரம்பிச்சேன். இப்போ நம்ம ஆள் ஒருத்தர் கூட இப்ப கேட்டுட்டு இருந்தாரு, அவரோட கேள்விக்கு அது ஒரு நல்ல பதில். ப்ரோ லைட்டா வெயிட் போட்ட மாதிரி இருக்கேன்னு போட்டிருந்தாரு. உண்மைதான் ப்ரோ, வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சபரிஷ் கேட்டாரு, இந்த கோவிட் டைம்ல இருந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லாக்டவுனா, அந்த லாக்டவுன் டைம்ல கூட கஷ்டப்பட்டு அப்படி இப்படி சமாளிச்சேன். இப்போ காலையில எழுந்திருப்பேன், காலையில எழுந்து நேரம் வந்துட்டு ஷார்ட்ஸ் என்னென்ன கண்டென்ட் பண்ணலாம், வெதர் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால வெளில போக முடியாது, வீடியோன்னு வந்து உட்கார்ந்துட்டேன்னா என் கதை முடிஞ்சது. வீடியோன்னு வந்து உட்கார்ந்தேன்னா 10 மணி வரைக்கும் தொடர்ந்து ஏதாவது எடிட் பண்றது, செக் பண்றது, என்ன பண்றது இப்படியே போயிட்டு இருக்கும். 10 மணிக்கு மேல என்ன ஆகணும், ஆபீஸ்க்கு லாகின் ஆகணும். அங்க லாகின் ஆகும், அதுக்குள்ள நான் இந்த கண்டென்ட் எல்லாம் என்ன எது எப்படி பண்ணணும்னு எடிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த ஒர்க் ஹவர்ஸ்ல லைவ் ஆக முடியாது, அதை லைவ் பண்ண முடியும். அதே சமயம் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, பிராங்கா சொல்றேன், எதுனா இது கிட்டத்தட்ட கான்ஃபிளிக் மாதிரி தானே. ஓப்பனா சொல்லணும்னா என்ன, நமக்கு வந்து இந்த இடத்துல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகல. ஏன்னா எங்க ஆபீஸோட ஒர்க் நேச்சர் வேற, நான் இது பண்றது இது வேற, அதனால மட்டும்தான் ஆகலையே தவிர, இதுவே அவங்களும் வந்து ஒரு மீடியா ரிலேட்டடான ஒரு கம்பெனியா இருந்து நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா அது கான்ஃபிளிக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் 7:30 அந்த மாதிரி எல்லாரோட அவைலபிலிட்டியும் பார்க்கணும். நான் மட்டும் அவைலபிளா இருந்தா போதாது, பரத் அவைலபிளா இருக்கானா, அவனுக்கு நெட்வொர்க் இருக்கா ஒண்ணு, அடுத்து விக்கி அவைலபிளா இருக்கானா, அவனுக்கு ஆபீஸ் ஒர்க் எப்படி போகுது அப்படின்னு அவனையும் பார்க்கணும். ஸோ எல்லாரோட அவைலபிலிட்டி இருந்ததுன்னா அப்போ பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ண பாட்காஸ்டோட ஆடியோவை தனியா எடுத்து திரும்ப அதை ஆங்கர்ல அப்லோட் பண்ணி புஷ் பண்ணணுமா. இதுக்கு மத்தியில் என்ன இருக்கும்னா 8:30 மணிக்கு லைவ் வரணும். அதே சமயம் நான் ஆபீஸ்க்கு வந்து ரிப்போர்ட் அனுப்பணும், அந்த நாள் நாங்க என்னெல்லாம் பண்ணோம், என்ன ஆச்சு ஏதாச்சு. ஸோ அதனால எனக்கு இப்போ முன்ன மாதிரி இல்ல ப்ரோ, முன்ன மாதிரி எனக்கு டைம் வந்து ஓரளவுக்கு கூட இல்ல. அதனால செம்ம டைட்டா லாக்டா இருக்கனா, அதனாலதான் லைட்டா வெயிட் கெயின் ஆயிருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி சீரியஸா சொல்லணும்னா இந்த 2 நாளா கொஞ்சம் ரெகுலரஸா போயிட்டு இருக்கேன். ஓப்பனா சொல்லணும்னா முன்ன ஒரு எண்ணம் இருந்தது, அந்த எண்ணத்தை நான் முடிஞ்சே இப்ப நிறைவேற்றி காட்டுறேன். ஃபிட்னஸ்ல எப்பயுமே ஒரு வெறி வேணும், அது இருந்ததுன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம புஷ் பண்ண முடியும். ஆமா எக்ஸாக்ட்லி, கண்டிப்பா ஒரு கோல் வேணும், ஏதோ ஒரு நம்பர் வேணும். 6 இருக்கலாம், இல்லாட்டி அது 8 இருக்கலாம். கண்டிப்பா என்ன வேணா ஒரு கோல் ஒண்ணு வச்சு அதை ரீச் பண்றதுன்ற மாதிரி ஒரு விஷயம் ஒண்ணு கிடையவே கிடையாது. சோ எங்களோட கோலும் இப்போ நீங்க சிவாவோட குமரல கேட்டீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த டைம் அப்படின்றது வந்து எப்பயுமே கான்ஃபிளிக்ட்ல தான் வரும். ஒரு பக்கம் ஃபேமிலி, ஒரு பக்கம் ஒர்க், இன்னொரு பக்கம் யூடியூப். இந்த மாதிரி 3 விஷயம் இருக்கும் போது டைம் அப்படின்றது டெடிகேட்டடா ஃபுல் டைமா பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். அது யூடியூப் மூலமாவே பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், பண்ணி பார்ப்போமே. பர்சனல் சிச்சுவேஷன் யாராலே கணிக்க முடியாது. ஒருத்தன் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரான், அவன் என்ன அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி வரான் அப்படின்றத என்னைக்குமே யாரோடதையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஏன்னா அது என்னைக்குமே கரெக்ட் கிடையாது. எப்படா இவன் வந்து அதுக்குள்ள பெரிய ஆள் ஆயிட்டான்னு பொறாமலாம் படாதீங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளவு வருஷம் உழைப்பு இருக்கும் அப்படின்றது நம்ம அவங்ககிட்ட பர்சனல் ஸ்டோரி கேட்டாதான் தெரியும். அதுக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ். ஏன்னா ஒருத்தனும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரும் சாக்ரிஃபைஸ் பண்ணாம கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியாது. அது வந்து சிவாவா இருந்தாலும் சரி, எந்த கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் சரி, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். வேணா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டென்ட் கிரியேட் பண்றது என்னன்றதை ட்ரை பண்ணி பாருங்க. இது சேலஞ்ச் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு நிஜமாவே ஆர்வம் இருக்கு அப்படின்னா வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்தே கண்டென்ட் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நல்ல விஷயம் தான். ஓகே, சோ ஜாயின் பட்டன் மறக்காம பாருங்க. ஜாயின் பட்டன் எப்படி என்னெல்லாம் ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எக்ஸ்க்ளூசிவ் இமோஜி, ஸ்டிக்கர்ஸ், பேட்ஜஸ் அந்த மாதிரிலாம் ஏதோ ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைவ் சாட் போது ஃபன்னா இருக்கும் போல இருக்குது. சோ பாப்போம்.